எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நேர்மையை சோதிக்கும் இறைவன். எப்போதும் நாம் நேர்மையாக இருந்துவிட்டால் இறைவன் சோதிப்பார். அப்படி சோதிக்கும் போது அப்போது நம்ம நேர்மையாக இருந்துட்டா தனது வாழ்க்கை உயரும். இது உண்மை. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு திருவிளையாடல் படம். அதாவது நக்கீரர் அவரோட நேர்மை நிரூபிக்க அந்த ஈஸ்வரனை இறங்கி வந்தார். இது புராண கதை. அதுபோல் இப்போது டி நகரில் குப்பையில் கடந்த 45 சவரன் நகையை தூய்மை பணியாளர் கண்டெடுத்து ஒப்படைத்தார். அவர் உலகமே பாராட்டுது. அதுபோல் தான் எந்த சூழ்நிலையிலும் நேர்மை தவறக்கூடாது, வாய்மை தவறக்கூடாது, ஒழுக்கம் தவறக்கூடாது. அப்படி இருந்துட்டா இறைவன் தன்னுடன் பயணம் செய்வார், தன் வாழ்க்கையை உயர்த்துவார். இது உண்மை. இது அறிவுபூர்வமாகவும் நாம் உணர வேண்டியது ஒரு விஷயம், ஒரு செய்தி. நன்றி. நான் சொன்னது ஏன் தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சுங்க. நேர்மையை சோதிக்கும் இறைவன் நம்முடன் என்றும் பயணம் செய்வார். நன்றி.